Hey guys, welcome back to Million Tech. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா அண்டர் 12000ல பெஸ்டான 5G ஸ்மார்ட் போன்னா இது வரைக்கும் கூட Moto G34 5G Redmi 12 5G தான் வந்து நான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோனுக்கும் வந்து போட்டியா Samsung பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு புது 5G ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல. இது பாத்தீங்கன்னா வந்து Samsung Galaxy F15 5G இப்போ ரீசன்ட்டா வந்து லான்ச் பண்ணாங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 4GB 128GB வேரியன்ட் வந்து 13000க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வந்து Flipkartல வந்து அவைலபிளா இருக்கும். நீங்க வந்து HDFC கார்டு கண்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 1000 rupees வந்து மைனஸ் ஆகி உங்களுக்கு வந்து 12000க்கு வந்து இந்த வேரியன்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஏற்கனவே வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் Redmi 12 5G பெஸ்ட்டா இல்லை Moto G34 5G பெஸ்ட்டான்ட்டு ஒரு வீடியோ போட்டதில் எனக்கு மோஸ்ட்லி வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணது Moto G34 வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் வந்து எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் Samsung Galaxy F15 5G பெஸ்ட்டா இல்லை Moto G34 5G பெஸ்ட்டான்ட்டு தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸாக பார்த்தீங்கன்னா வந்து Moto G34 5Gல பேக் வந்து டூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. கேமரா கொஞ்சம் லைட்டாக ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3 கலர் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். ஏற்கனவே நம்ம டிசைன் பற்றி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கேன். Samsung Galaxy F15 5Gல டிசைன் வைஸாக பார்த்தீங்கன்னா வந்து எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. சாம்சங் பொறுத்த வரைக்கும் வந்து டிசைனுக்காக எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கொடுக்கல. இது வரைக்கும் கூட ஒரே மாதிரி தான் இருக்கும். 10,000 ஃபோன் ஆகட்டும், இப்போ லான்ச் பண்ண இந்த 12,000 ஃபோன் ஆகட்டும், அதே வந்து 15,000 ஃபோன் ஆகட்டும், 20,000க்கு மேலே ஆகிற ஃபோன் ஆகட்டும், 30,000க்கு மேலே ஆகிற ஃபோன் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். டிசைன் வைஸாக வந்து அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணதே இல்லை. இதுலையும் பார்த்தீங்கன்னா சாம்சங்லையும் பார்த்தீங்கன்னா 3 கலர் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த Moto G34 5ல 6.5 inch கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் வந்து HD டிஸ்பிளே தான், ஃபுல் HD டிஸ்பிளே கூட கிடையாது. அது வந்து IPS LCD பேனல் 20 refresh இந்த ஃபோன் வந்து எதிர்பார்க்க முடியும். 500 nits இருக்க ஹையஸ்ட் ஃப்ரீக்வென்சி கொடுத்துருக்காங்க. Samsung Galaxy F15 5Gல வந்து 6.5 inch தான். சைஸ் வைஸாக வந்து இந்த ரெண்டு ஃபோனுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஃபுல் HD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 90 Hz refresh இந்த ஃபோன் வந்து எதிர்பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் மோட்டோவோட சாம்சங் வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல உங்களுக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கிடைக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பெஸ்ட்டான டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து சாம்சங்ல உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் சொல்லுவேன். எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் தான் பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்ல இதுதான் எப்பயுமே வந்து மொக்க பண்ணுறது இந்த ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். பேக் டிசைன் ஆகட்டும், இந்த வார்ட் அப் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்ல ஒரு மட்டமான விஷயம் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த Moto G34 5Gல இப்போ நான் என்ன சொல்லலாம், Snapdragon 695 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 6nm ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸர். ஒரு 2.2 GHz வரைக்கும் நீங்கள் ஃப்ரீக்வன்சி நீங்கள் எதிர்பார்க்கலாம். கேமிங் ஆட்டு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கேம்லாம் ஒரு சின்ன கேம்லாம் அடிக்கலாம். லோ குவாலிட்டியில் வந்து வச்சுட்டு நீங்கள் BGM ஆகட்டும், ஃப்ரீ ஃபயர் ஆகட்டும் ப்ளே பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. அதே வந்து Samsung Galaxy F15 5Gல இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து MediaTek ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. MediaTekோட Dimensity 6100+ ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து ஒரு 2.2 GHz தான் கொடுத்துருக்காங்க. 6nm ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் தான். இந்த ரெண்டுத்துல எது பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் வந்து Snapdragon 695ஓட Dimensity 6100+ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்டாக கிடையாது. சின்ன விஷயத்துல டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. தவிர மிச்சப்படி எல்லாம் வந்து எல்லாமே ஓரளவுக்கு வந்து ஈக்குவலாக ஃபார்ம் பண்ணுது. ஆனால் வந்து இதை விட கொஞ்சம் பெட்டராக ஃபார்ம் பண்ணுது Snapdragon 695. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து Moto G34 5Gல ஏற்கனவே சொல்லலாம். பேக்கில் வந்து டூயல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 50 MP மெயின் கேமரா. இது ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா 1.8 அபர்ச்சர் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுக்கல. 2 MP வந்து மேக்ரோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. 2.4 அபர்ச்சரோட. கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும் நான் சொல்லிக்கிறேன். பிரைமரி கேமரா சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 1080 பிக்சலில் 30 ஃப்ரேம் per second வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதே வந்து Samsung Galaxy F15 5G பொறுத்த வரைக்கும் பேக் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 MP மெயின் கேமரா சேம் அபர்ச்சரோட 1.8 அபர்ச்சர் கொடுத்துருக்காங்க. 5 MP வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இது ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா 2.2 அபர்ச்சர் கொடுத்துருக்காங்க. அதே வந்து 2 MP வந்து மேக்ரோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2.4 அபர்ச்சர் கொடுத்துருக்காங்க. Moto G34ல செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 16 MP கொடுத்துருக்காங்க. 2.4 அபர்ச்சரோட. அதே வந்து Samsung Galaxy F15 5G செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 13 MP கொடுத்துருக்காங்க. 2 அபர்ச்சரோட. இந்த ரெண்டு ஃபோன்ல கேமரா பொறுத்த வரைக்கும் எந்த கேமரா பெஸ்ட்டாக இருக்குன்னா பார்த்தீங்கன்னா Samsung Galaxy F15 கேமராவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி பொறுத்த வரைக்கும் Moto G34 5Gல 5000 mAh பேட்டரி பவர் கொடுக்குறாங்க. 18 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி Samsung பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி பவர் கொடுக்குறாங்க. Type-C to Type-C கேபிள் மட்டும் தான் கொடுப்பாங்க. தவிர சார்ஜர் வந்து எந்த பாக்ஸில் வராதுன்னு சொல்லிட்டாங்க அஃபிஷியலாக. ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த ஃபோன் வந்து இது ஒன்று தான். உங்களுக்கு வந்து கூட வந்து பாக்ஸில் வந்து சார்ஜர் கொடுக்க மாட்டாங்கன்னா எப்படி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் வந்து Bluetooth 5.3 வந்து சாம்சங்லையும் Bluetooth 5.1 மோட்டோலையும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையும் வைஃபை கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையும் NFC கிடையாது. ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து 3.5 mm வந்து ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான விஷயம்னா வந்து ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்குது
ஓரளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க, இந்த 2 ஃபோனில் வந்து எந்த ஃபோன் பெஸ்ட்டாக இருக்கும் நீ சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சாம்சங் கேலக்ஸி F15 5G வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஒரு காரணம் போதும். அது எதுன்னு கேட்டிங்கன்னா 4 இயர்ஸ்க்கான OS அப்டேட் கொடுக்குறாங்க இந்த ஃபோனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து OnePlus 12Rலே பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து 3 இயர்ஸ்க்கு தான் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. OnePlus 12R அது ப்ரைஸ் 45,000. அதுலேயே பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் தான். இந்த 12,000 வந்து உங்களுக்கு வந்து 4 இயர்ஸ்க்கான OS அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாம்சங். இப்போ மோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 1 இயர்க்கான மட்டும் தான் வந்து OS அப்டேட் கொடுக்குறாங்க. இப்போ வந்து மோட்டோவே பெஸ்ட்டாக இருக்கும் சொல்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட வந்து சார்ஜர் கொடுத்துட்றாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸாக வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. 8GB 128GB வந்து உங்களுக்கு 12,000 கிடைக்குது. சாம்சங் பார்த்தீங்கன்னா வந்து 4GB 128GB 12,000 கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த 2 ஃபோனில் எந்த ஃபோன் பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து சாம்சங் கூட F15 5G வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்ம சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே வைஸும் சூப்பராக இருக்குது, கேமரா வைஸும் சூப்பராக இருக்குது, ப்ராசஸரோட ஒரு ஈக்குவலாக இருக்குது, பேட்டரி பேக்கப்பும் உங்களுக்கு 6000 mAh பேட்டரி பேக் கொடுத்துட்றாங்க. ஒரு டிஸ்பிளே வச்சுன்னா வந்து சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க தவிர மிச்சப்படி வந்து எல்லாமே வந்து லேட்டஸ்ட்டாக இருக்குது மோட்டோ விட. அதில் வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் சாம்சங் கேலக்ஸி F15 5G. அது வந்து பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து சந்திக்கிறேன். பை பை.